ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி மகாநதி சீரியலில் ஃபைனலாக நம்ம விஜய் பார்த்திங்கன்னா காவேரி எழுதி வச்சிருந்த லெட்டரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க தேடுறதுக்கு தான் போகிறாங்க, எங்கேயாவது பக்கத்தில் கோயிலுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் தேடுறாங்க. ஸோ காவேரியோட பிரிவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக விஜய் காவேரி ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேரணும், அதுக்கான ஒரு மெயின் ரீசன் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பிரிஞ்சனும் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலே பிரியும் போது அந்த பிரிவு வந்து ரெண்டு பேரும் தாங்க முடியாது. இதை உணர்த்துற மாதிரி 8 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ட்ராக் கொண்டது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதன் மூலிமா பிரிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வந்து லெட்டரை படிக்கிறாரு. கோயில் எங்கெல்லாம் பார்த்தும் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே போய் செக் பண்ணுறாரு. ரூமில் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்லாம் வச்சிருக்கால எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த லெட்டர் வந்து கிடைக்குது. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்காத பொண்ணாட்டி வீட்டை விட்டு போயிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க, இந்த நிச்சயத்தை நிப்பாட்டு ஓடி போனவளவே நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நிச்சயத்தை நடக்காது. ஸோ ராகினி வந்து இந்த வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் அந்த வீட்டை விட்டு போகிறதுல இது நல்லது நடக்குதா, நான் வந்து சந்தோஷமாக வந்து நான் ஏற்றிக்கிறேன். நான் வந்து எல்லாரும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தப்புன்னு எனக்கு புரியுது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருமே வந்து யோசிக்கவில்லை. நீங்களும் தாத்தாவும் எனக்காக நிற்பீங்கன்னு நினச்சேன், பட் நிற்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசினதான் உங்ககிட்ட சொன்னது தான். இந்த மாதிரி 8 மாதத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம பிரிய போகிறோம், எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கவலை இனிமேல் தேவையில்லை. என்னை தேடுங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தேட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் எனவே இதை செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி இந்த லெட்டரை கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே உருக்கமாக இருந்துச்சு லெட்டர் பார்க்கும்போது. இதெல்லாம் நம்ம விஜயும் கொஞ்சம் எமோஷனல் இருக்க மாதிரி இருக்குது. நாளைக்கு ப்ரிவியூவில் விஜய் பார்த்தீங்கன்னா நிவீனை மீட் பண்ணுறாங்க. ஸோ நிவீன் கிட்ட விஷயத்தையும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிவீனுமே வந்து கொடைக்கானல் ட்ராக் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போன மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம கிடையில. கொடைக்கானல் போன மாதிரி மேபி வந்து ஹிடனாக வச்சுருந்தாலும் வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பசுபதியுமே வந்து ஜெயிலேருந்து வந்துட்டாருங்க. ஸோ அவர் வந்து எப்படியாவது அந்த காவேரி விட்டுட்டு துரத்தணும், காவேரி வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் திருச்சிட்டே இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களுமே வந்து மேரேஜுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது உங்களோட கெஸ் எபிசோட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.